வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஸ்டாக் வியூல என்ன பார்க்க போறோம்னாக்கா, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அவங்க பேட்டரி மேனுஃபேக்சரர்ல ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி. இவங்க கூட அமர் ராஜா பேட்டரிஸ் அவங்க கூட ஒரு நல்ல லீடிங்கான கம்பெனி. ஸோ, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நெறையா அவ இது இருக்கு. என்னது பிரான்ச்சஸ் இருக்கு. பிளஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் நல்லா இருக்கு. அவங்க நாட் ஒன்லி இன் இந்தியா, அப்ராட்ல கூட அவங்க அ பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கம்பெனி இன் பேட்டரி மேனுஃபேக்சரிங். இப்போ நெக்ஸ்ட் ஆல்கலைன் பேட்டரிஸ் பிளஸ் அட்வான்ஸ்டு பேட்டரிஸ் இப்போ வந்ததுனாக்கா ஐ திங்க் சோலார் எனர்ஜி இந்த மாதிரி மல்டிபிள் எனர்ஜிஸுக்கு அவுட்புட் கொடுக்குற மாதிரி இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மெயினா அவங்களோடது எல்லாமே ஒரு மாதிரி கெமிக்கல் பேஸ்டு பேட்டரிஸ் தான் as ஆஃப் நவ். இன்னும் ஃபியூச்சர்ல தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் their இது ப்ராடக்ட் ரேஞ்ச். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 322ல இருக்கு. லோ வந்து 316ல இருக்கு. ஆல் டைம் ஹை வந்து 620ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 431, 52 வீக் லோ வந்து 316ல இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 34.2, அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா ஹையரான பிஇ தான். நம்ம எதிர்பார்க்கறது 25 அந்த ரேஞ்சில். இது வந்து ஒரு 10 பிஇ அதிகமாக தான் இருக்கு. செக்டார் பிஇ கூட 27 தான் இருக்கு. அதை விட இது பார்க்கும்போது ஓவர் வேல்யூவேஷன் தான். பட் என்னன்னாக்கா நம்ம இதை வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு we can start கன்சிடரிங் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். பாருங்க ஸ்ட்ரென்த்ஸ் பாருங்க. கம்பெனி டெப்ட் வந்து கம்மியா இருக்கு. லோயர் டெப்ட் அதாவது கடன் கம்மியா இருக்கு. அப்புறம் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா நியர் 52 வீக் லோ. 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 316. இப்போ இருக்கிறது ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்சில் தான் இருக்கு. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங் ஸ்டாக் இன்க்ரீஸ். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்கை அதிகப்படுத்துறாங்க. அது ஒரு நல்ல இண்டிகேஷன். த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டீக்ரோத் இன் ரெவன்யூ ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன் ரீசன்ட் குவார்ட்டர்ஸ். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. போக போக அவங்க இருந்து வந்துருவாங்க. இப்போ பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 316 எப்போ இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி 2024 மே அந்த ரேஞ்சில் இருந்த ப்ரைஸ். அந்த ப்ரைஸுக்கு இது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்து எதுவும் இது ஸ்பிளிட்டுக்கு போனஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ டிவிடெண்ட் மட்டும் 2 தடவை கொடுத்துருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 2 ருபீஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதை விட்டாக்கா மற்றபடி வேற எதுவும் கிடையாது. பட் என்னன்னாக்கா பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னாக்கா நீங்க பார்க்கறதுலே தெரியுது பாருங்க. 600ல இருந்து இது வந்து 316 வரைக்கும் வந்திருக்கு. இன்னமும் குறையும், ஷியூரா குறையும். ஸோ குறைய குறைய நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 16 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அரௌண்டு 19% பை கால் ப்ளஸ் 19% அவுட் பர்ஃபார்ம் கால். செல் பர்சன்டேஜும் 19% கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட் 1 இயரா இது நெகட்டிவ்ல தான் இருக்கு. 3 இயர்ஸ்ல இது நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம இந்த மாதிரி பாஸ்ட் 1 இயரா நெகட்டிவ்ல இருக்கிற ஸ்டாக்கை தான் நம்ம கொண்டு வந்து இங்கே டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு லாங் டேர்ம்ல நல்ல ஒரு growth வேணும். டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிவட் பாயிண்ட் 322ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1ல இருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 324 டு 331ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 318ல இருந்து 312 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 344லையும் 200 டேஸ் 381லையும் இருக்கு. அப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% செல் இருக்கு. ஏன்னாக்கா எல்லாம் ஓரளவுக்கு ஃபெட் அப் ஆயிருக்காங்க போல இருக்கு. ஒரு வருஷமா இது கீழே யூனோ கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஆல் டைம் ஹையை விட ரீச் ஆகல, ரிப்பீட் ஆகல அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாம இப்போ நிறைய காம்படிட்டர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா இப்போ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இந்த மாரிலாம் நிறைய வந்துட்டு இருக்கு. பட் அவங்க பேட்டரிக்கு இன்னும் அந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகல. இதெல்லாம் எப்படின்னாக்கா சின்ன சின்ன வெஹிக்கிளுக்கு டூ வீலர் பேட்டரி சோலார் எனர்ஜி வச்சு பண்ண முடியுமானாக்கா டவுட் தான். அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி அந்த மாதிரி செக்டார்ல இவங்க நல்ல மாஸ்டர்ஸா இருக்காங்க. அதனால இவங்களுக்கு இப்போ ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கு. பிளஸ் இதுவும் டிமாண்டும் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல அந்த மாதிரி அட்வான்ஸா வந்ததுனாக்கா அப்போ கூட சொல்ல முடியாதுங்க. அப்போ கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செக்டார்லயும் தே வில் டைவர்சிஃபை. ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மணி கண்ட்ரோல் டேட்டா இல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா ஸ்க்ரீனர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2025ல மார்ச், ஜூனு, செப்டம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஸ்டக்னன்ட்டா தான் இருக்கு. ஜூன்ல ஒரு ஹைக் இருக்கு. செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. பட் அட் த சேம் டைம் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருக்கு. செப்டம்பர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. மத்தபடி இதுல என்ன பார்க்கலாம், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் இது வந்து ஜூன்ல நல்ல இது சேல்ஸ் நடந்ததால உங்களுக்கு அதுல ப்ராஃபிட் அதிகமா இருக்கு.
கம்பேர் டு செப்டம்பர் குவார்ட்டர். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக இது ரிசல்ட் வரும். இதே நான் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணேன்னாக்கா செப்டம்பர் 25லேருந்து டிசம்பர் 25 கூட ஒரு சார்ட் வந்திருக்கும். எனிவே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணீங்கனால உங்களுக்கு வந்திருக்கும் ரிசல்ட்டு. டிசம்பர் தான் வந்திருக்கும். அதை பார்த்தோம்னாக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொமோட்டர் வந்து 45-46% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 10.9%, டிஐ 18% வச்சுருக்காங்க. அதர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா 6.9%. ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது. ப்ளஸ் இது நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி. நான் ஓட்டுற டூ வீலர் கூட எக்ஸைட் பேட்டரி தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதும் எக்ஸைட் பேட்டரி தான் யூஸ் பண்ணேன். அதனால ஒரு மாதிரி ஓகே அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வேல்யூ பார்த்தேன். வேல்யூவேஷன் பார்க்கும்போதும் கொஞ்சம் பார்க்குற மாரி இருந்தது. அதாவது 50-60 அந்த மாரி இல்லாமல் பிஇ 30 அந்த ரேஞ்சில் இருந்ததால எடுத்துகிட்டு வந்தேன். வாட்ச் லிஸ்ட்டில் அட்லீஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம இது இன்னும் கொஞ்சம் குறையும் போது 1 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். பியர் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸைட்லேருந்து ஹெச்பிஎல், அமர் ராஜா, எவ்ரிடே, ஹை எனர்ஜி, சிஎல்என் இதெல்லாமே பார்க்கலாம். இதில் கம்மியாக இருக்கிறதுனாக்கா சிஎல்என் எனர்ஜி. இதை பற்றி எனக்கு தெரியாது அவ்வளவா, அதனால அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. அமர் ராஜா பேட்டரி 16ல் இருக்குது. அது ஒரு நல்ல கம்பெனி தான். அமர் ராஜா பேட்டரி கூட நம்ம இன்னொரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னாக்கா அது கூட பண்ணலாம். என்னன்னாக்கா இது 800 ரேஞ்சில் இருக்குது, இது ஒரு 300 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. பட் பிஇ வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் டெட்டு வச்சு பார்க்கும்போது டெட்டு வந்து அமர் ராஜா பேட்டரியில் இதை விட கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ அமர் ராஜா ஒன்று, எக்ஸைடு ஒன்றுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு தான். ஏன்னா நல்ல தேர் மாஸ்டர்ஸ் வாட் தேர் டூயிங். என்ன பண்ணுறாங்களோ அதில் மாஸ்டர் இருக்காங்க. அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங் அட் பிட் ஹையர் வேல்யூவேஷன். ஸோ 34ன்றது ஹையர் வேல்யூவேஷன். அப்புறம் கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்மில் நம்ம 1 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டே போகலாம். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, தேங்க்யூ.